ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ட்ரம்மில் இருக்க போல் நட் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சைட்டில் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் வந்து சுத்தமாக கட் ஆயிடுச்சு. மீதி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கை வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சிருந்தது. ஸோ டிஸ்கை கழட்டிட்டு வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போல்ட்டுமே வந்து கட் ஆகிருந்தது. ஒரு போல்ட் வந்து கட் ஆகிருந்தது, இன்னொரு போல்ட் வந்து நம்ம கழட்டும் போதே வந்து போல்ட்டோட வந்துடுச்சு. ஸோ அந்த ரெண்டுமே கட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு கட் ஆயிடுச்சு. உள்ளே ஏதாவது வந்து கட்டாகி விழுந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் டிஸ்கை. ஸோ பிரேக் ட்ரம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே எதுவுமே கட் ஆகலை. ஸோ சாஃப்ட்டுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ இது செக் பண்ணுறதுக்காக தான் சாஃப்ட் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ சாஃப்ட்டும் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ட்ரம் வந்து ஏன் அப்படி கட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் ட்ரம்மில் வந்து இவங்க பஞ்சர் ஓட்டிட்டு திரும்ப வந்து டயரை மாட்டும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த லாக் பண்ணக்கூடிய அந்த வாசரை வந்து வெளியே வைக்காமல் உள் சைடு, அதாவது இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சைடில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ லாக் பண்ணி நம்ம இதை போட்டுட்டாங்க, ரிம்மை போட்டு டைட் வச்சுட்டாங்க போல்ட்டை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஓட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே தள்ளிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த டிஸ்கை வந்து தேய்ச்சிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொண்டு போனால் புது டிஸ்கை மாட்டி விட்டுட்டு அது வந்து டைட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி விட்டு பார்த்துச்சு. ஸோ வந்து டைட்டாக இல்லை, லூஸாக தான் இருந்தது. ஸோ ஏன் இந்த லூஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓடும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா லூஸாக இருந்தால் தான் வந்து நல்லா ஃப்ரீயாக ஓடும் வண்டி. ஸோ டைட்டாக ஓடிச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஷூவை வந்து தேய்ச்சிட்டே போகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இதை செக் பண்ண வேண்டியது வந்து அவசியம். ஒரு பிரேக் ட்ரம் மாட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஃப்ரீயாக சுற்றுதா இல்லை டைட்டாக சுற்றுதாங்கிறது வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொண்டு போன பிரேக் ட்ரம்மை வந்து நம்ம அந்த வண்டியில் மாட்டியாச்சு. ஸோ பிரேக் ட்ரம் மாட்டிட்டு அதுக்கு பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது நட்டு கொண்டு போயிருந்தோம். ஸோ புது நட்டு போட்டுவிட்டாச்சு. ஸோ நாலுக்குமே வந்து புது நட்டு டைட் வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி தான் வாசரை வந்து இந்த இது வீடியோவில் வச்சுருக்க மாதிரி வாசரை வந்து வெளியே வச்சு லாக் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து தவறுதலாக வந்து உள் சைடு வச்சு பிரேக் ட்ரம்முக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசரை வச்சு டைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஈரிக்ஸா சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் அல்லது ஈரிக்ஸா நான் வச்சுருக்கேங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபால்ட்டை வந்து நாங்கள் ஃபோன்லேயோ அல்லது வந்து மெசேஜ்லேயோ உங்களுக்கு வந்து நாங்கள் அதை வந்து கிளியர் பண்ணி தரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈரிக்ஸா மற்றும் சோலார் லைட் சம்மந்தமாக போடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை தேடி வரும். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கையும் பிரேக் ட்ரம்மையும் வந்து இணைக்கக்கூடிய அந்த போர்டில் வந்து கரெக்டாக வந்து வாசரை போட்டுட்டு ஃபைனலாக வந்து எல்லாமே வந்து ஃபுல் டைட் வைக்கணும். ஸோ ஃபுல் டைட் வைக்கும்போது வந்து கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடுற அந்த வாசருக்கு மேலே வந்து போகக்கூடாது. ஸோ வாசருக்கு மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது டேரெக்டாக போய்ட்டு ரிம்மில் தான் டைட் ஆகும். ஸோ அந்த வாசருக்கு உள்ளேயே வந்து டைட் ஆகிற மாதிரி வந்து டைட் வச்சா போதுமானது, இதுவே வந்து போதுமானது. ஸோ இந்த மாதிரி 4 நட்டு டைட் வச்சுட்டு ஆக்சல் நட்டு டைட் வச்சுட்டு காட்டர் பின் போட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி வச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.